வேதத்தில் கர்த்தருடைய வருகைக்காக ஆண்டவர் இயேசு சொன்ன எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்தில் இயேசுவின் வருகை சம்பவிக்கிற கடைசி நிமிடங்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நாமே கடைசி தலைமுறையாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்ன எல்லா அடையாளம் நிறைவேறின காலம். அதில் விசேஷமானது, நீ வேதத்தில் கர்த்தர் எந்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், எந்த தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த தேசத்தையும் மையப்படுத்தி தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எந்த வாக்குத்தத்தம், எந்த தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், உலகத்தின் கடைசி வரை நடக்கிற சம்பவங்களை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தை மையப்படுத்தி, அதனால இஸ்ரவேல் தேசம் ஏதோ அந்நிய தேசம் அல்ல, நமக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தேசம். இஸ்ரவேல் தேசத்தின் காரியங்களை நாம் கருத்தாய் கவனித்து வருகைக்கு நாம் எவ்வளவு ஆயத்தமாக என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 32 33 வாசிங்க. அத்திமரத்தில் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரத்தில் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாய் இருக்கிறது என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை, இந்த அத்திமரங்கிறது இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளமே கர்த்தர் சொன்னார். இந்த அத்திமரம் துளிர் விடும் பொழுது அவர் எங்க வந்திருக்கிறாரா? வாசல் அருகே வந்து விட்டார். அவர் வருகை ரொம்ப வாசலுக்கு வந்துட்டாரு. அடுத்த வினாடி உள்ள வரப்போறாரு. அந்த அளவுக்கு வருகை என்ன ஆயிருச்சா? நெருங்கிடுச்சு. இந்த அத்திமரம் யாரை கர்த்தர் சொல்றாருன்னா இஸ்ரவேல் தேசம். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை ஆனா துளிர் விடும் பொழுது, துளிர் விடுதுன்னா அதுக்கு முன்னாடி தேசம் என்ன ஆகணும்? பட்டு போகணும். இந்த இஸ்ரவேல் தேசம் கிபி 70வது வருஷத்துல பட்டு போனது. அதாவது அன்றைக்கு இருந்த ரோம அரசனால இஸ்ரவேல் தேசம் சின்னாபின்னமாக்கப்பட்டு ஜனமெல்லாம் முழு உலகத்தில் என்ன செய்தாங்க? சிதறி போனாங்க. சிதறி போன ஜனங்கள் தான் 1948வது வருஷத்துல திரும்பவும் ஒன்று சேர்ந்து, யூதரெல்லாம் ஒன்று சேர்ந்து இது எங்க நாடு என்று சொல்லி இஸ்ரவேல் நாட்டில் ஒரு பகுதியை தங்கள் வசப்படுத்தினார்கள். அல்லேலூயா. வசப்படுத்தி இங்கிலாந்து தேசத்தின் மூலமாக இஸ்ரேல் என்கிற நாடு என்ன செய்யப்பட்டுச்சு? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டது. அதைத்தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். அத்திமரம் என்ன செய்யும்? துளிர்விடும். 1948ல் இஸ்ரவேல் தேசம் துளிர் விட்டுருச்சு. அப்பவே கர்த்தர் வருகை என்ன ஆயிடுச்சா? சமீபம். ஆகவே இஸ்ரவேல் தேசத்தை மையப்படுத்தித்தான் கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப தேசம் துளிர் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கர்த்தர் வருகைக்கு அடையாளமாய் கர்த்தர் சொன்ன காரியங்கள் தான் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் செய்தியில இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற யுத்தங்களை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அதுக்கெல்லாம் டைம் இல்லை பாஸ்டர். அந்த சமையல் இந்த சமையல் அது இது. கொஞ்சம் தயவு செய்து எந்த நியூஸ் பார்க்கல இல்லையோ, இந்த வேதத்தின் அடிப்படை காரியங்களை தெரிந்து கொள்ளும். நீ பார்க்காவிட்டாலும் சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் எதேச்சையானது அல்ல. வேதத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் சொன்னது. உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் எதேச்சையானது அல்ல, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. உலகத்துக்கு புரியுதோ இல்லையோ, நமக்கு அது புரியணும். ஏன் அது புரியணும்னா கர்த்தர் வருகை சமீபம் என்பதையும் நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளணும். இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் போன வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்குது இல்ல? இஸ்ரவேல் தேசத்துக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆரம்பிச்ச சண்டை சமீபத்தில் இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஈரானுக்கும் என்ன ஆகுது? மாறிடுச்சு. எப்போ வேணாலும் இஸ்ரேல் தேசம் ஈரான் என்ன செய்யலாம்? அட்டாக் பண்ணலாம். ஈரானை அடிச்சா ரஷ்யா நான் உள்ள வருவேன்றான். ரஷ்யா உள்ள வந்தா அமெரிக்கா நான் உள்ள வருவேன்றான். இன்னைக்கு உலகமே என்ன பயந்து கிடக்குது? 3வது உலகப் போர் வந்து விடுமோ? ஒரு விஷயம் நல்லா புரிந்துக்கங்க. 3வது உலகப் போர் துவங்குமானால் அந்த காலம் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம். அல்லேலூயா. எப்படி சொல்லுகிறேன்? வாசிங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி எசேக்கியேல் 37ல் 21 23 வரை நான் சொல். எசேக்கியேல் 37
21 23. நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்த அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்தில் வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜாவாக இருப்பார், அவர் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பது இல்லை. நல்ல வார்த்தையில கவனிங்க. அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பது இல்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. போதும். இந்த இடத்துல இது எப்போ சொல்ற தீர்க்க தரிசனம்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னதாகவே சொல்ற தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது யூத ஜனங்கள் பாபிலோன்ல அடிமையா இருந்தாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாபிலோன்ங்கிற ஒரு தேசத்துக்கு தான் யூதர்கள் அடிமையா போயிருக்கிறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் போயிருக்கும் எல்லா தேசங்களிலிருந்து நான் என்ன செய்வேன், அவர்களை அழைப்பேன். அப்படின்னா எசேக்கியேல் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் பாபிலோனிலே அடிமையா இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை சொல்லல. ஏன்னா பாபிலோன்ல இருந்து 70 வருஷம் கழிச்சு வந்துட்டாங்க. வந்த இவர்கள் கிபி 70ல திரும்ப சிதறி போகும் பொழுது ஒரு தேசத்துக்கு போகல, நாடோடிகளாக பல தேசங்கள் யூதர்கள் ஓடி போனார்கள். நம்ம இந்தியாவுக்கும் வந்தாங்க. கேரளாவில் இன்னமும் யூதர்களுக்கான ஆலயம் இருக்கு. பல தேசங்களில் எல்லா நாடுகளும் யூதர்கள் சிதறி போனாங்க. அப்படி சிதறி போறதுக்கு முன்னாடியே எசேக்கியேல் மூலம் கர்த்தர் சொல்றாரு, இப்படி ஒரு காலத்தில் சிதறி போவாங்க. சிதறி போற அவங்களை திரும்ப நான் என்ன செய்வேன், கூட்டிக் கொண்டு வருவேன். அப்படி கூட்டிக் கொண்டு வரும் பொழுது இஸ்ரேல் தேசம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், 2ஆ என்ன செய்திருந்தது, பிரிந்திருந்தது. யூத சாம்ராஜ்யம், இஸ்ரேல் சாம்ராஜ்யம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நான் திரும்ப சேர்க்கும் போது ஒரே தேசமாய் மாறும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் என்கிற ஒரே நாடு தான். அது 2ஆ பிரியல, 2 அதிபர்கள் கிடையாது. இஸ்ரவேல் தேசம் ஒரே கூட்டமா இருக்குது, ஒரே அதிபர் இருக்கிறார். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இது நிறைவேறினது. அல்லேலூயா. சரி, இப்ப ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது, ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது. இஸ்ரேல் தேசத்துக்கும் தீவிரவாத அமைப்புக்கும் ஆரம்பிச்ச சண்டை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போகுது. அடுத்து ரஷ்யா உள்ள வரப்போகுது, அடுத்து அமெரிக்கா வரப்போகிற சூழ்நிலை. இதை குறித்து வேதம் சொல்ற வார்த்தை வாசிங்களேன். எசேக்கியேல் 38ல முதல் 4 வசனம் 2 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடவும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். இந்த வார்த்தை கவனிங்க. மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைவன் கோகு மாகோகு அப்படிங்கிறது ரஷ்ய தேசத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? ரஷ்ய தேசம். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயில துரட்டை போட்டு நான் இழுப்பேன்றாரு. இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை கிடையாது இப்ப. ஆனா ரஷ்யாவை இஸ்ரேல் வாலண்டரி என்ன செய்து இப்ப இழுக்குது. இது தீர்க்க தரிசனம். ஒருவேளை அப்படி சம்பவித்து விடுமானால், ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி யுத்தத்துக்கு வருமானால், அதுதான் 3வது உலகப் போர், கர்த்தருடைய வருகையின் கடைசி அடையாளம். அல்லேலூயா. சரி, 5ஆம் வசனம் வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். அவர்களோடு கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார். இந்த பெர்சியா தேசங்கிறதா இப்ப இருக்கிற ஈரான் தேசம். லிபியா, எத்தியோப்பியா, இது எல்லாமே அந்த அரபு நாடுகள், அந்த ஈரானை சுற்றி இருக்கிற நாடுகள். இது எல்லாம் இந்த ரஷ்யாவோட என்ன செய்யுமா, இணைந்து யுத்தத்துக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்துல கோமேர் அவனோடு இருப்பான், தொகர்மா அவனோடு இருப்பான். இதெல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்ள சொல்றேன் என்ன நடக்குதுன்னு. வேணா பைபிள் குறிச்சுக்கோங்க. இந்த கோமேர் அப்படிங்கிறது ஜெர்மனி தேசத்தை குறிக்கிறது. கோமேர்
அப்படிங்கிறது பழைய பெயர், இப்போ இருக்கிற ஜெர்மனி தேசம். தொகர்மா என்கிறது இப்போ இருக்கிற துருக்கி. இப்போ நீ நியூஸை பார்த்தீங்கன்னா துருக்கி, ஜெர்மனி இது எல்லாமே ரஷ்யாவோடு இணைந்து எப்பொழுது வேண்டுமானாலும் இஸ்ரவேல் தேசத்தோடு யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார்கள். இப்போ கர்த்தர் இப்படி தான் நடக்கும் தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிட்டார். ஒரு டீம் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ரஷ்யா, ஈரான், அந்த இஸ்லாமிய நாடுகள், துருக்கி, அது கூட ஜெர்மனி இதெல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக நிற்கும். இன்னொரு இஸ்ரவேல் தேசத்துக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டு, அதே நீங்கள் 13ஆம் வசனத்திலிருந்து அதை வாசித்தீங்கன்னா, நீங்கள் வீட்டை போய் வாசிச்சு பாருங்க, ஒரு நாள் சமயம் கிடைச்சா இதை விளக்கமாக சொல்கிறேன். 13ஆம் வசனம் சொல்லப்படுகிற நாடுகள் வந்து அரபு நாடுகள். சவுதி அரேபியா, ஜோர்தான், UAE, அமெரிக்கா, இங்கிலாந்து தேசம், அதோடு சேர்ந்திருக்கிற ஆஸ்திரேலியா, கனடா, அந்த நாடுகளைத்தான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் சப்போர்ட்டாக இருந்து 2 கூட்டமாய் உலக நாடுகள் சேர்ந்து 3வது உலகப் போருக்கு ஆயத்தமாகும். இன்னைக்கு நியூஸில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலக பிரகாரம் மனிதர்களே சொல்லுகிறது 3வது உலகப் போர் வந்து விடுமோ, ரஷ்யா உள்ள வந்தால் அது உலகப் போராய் மாறிடுமே அப்படின்னு உலகப்பிரன் செய்தியை என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறார்கள். இதைத்தான் வேதம் சொல்லுது. இது எப்போ நடக்குமா? 16ஆம் வசனம் மாத்திரம் வாசிங்க. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். போதும். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதம் என்ன செய்வ? எழும்பி வருவ, ஒரு கூட்டமா எழும்பி வருவ. இது எப்போ நடக்கும்? கடைசி நாளில். இப்ப நடக்கிற சம்பவம் எப்பொழுது வேண்டுமானாலும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக ரஷ்யா தலைமையில் மற்ற நாடுகள் இணைந்து யுத்தத்தை செய்யலாம். ஒருவேளை அது இப்போ நடக்கலாம், அல்ல வருகிற காலங்களில் அது என்ன செய்யலாம். ஆனால் நடப்பதற்கான சாத்தியம் ரொம்ப 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 அதிகம். இன்னொரு காரியம் சொல்றேனே, இது தீர்க்க தரிசனம்னா இல்லை. அமெரிக்காவில் எலெக்ஷன் வரப்போகுது. ஒருவேளை ட்ரம்ப் வருவாரானால் இந்த காரியம் வெகு சீக்கிரமாக நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா ட்ரம்ப் வந்து அந்த அளவு, அதாவது இஸ்ரேல் நாடு திரும்ப நாடாய் வந்தப்ப எருசலேம் பகுதி வந்து பாலஸ்தீன கையில் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அதிபராக இருக்கும் பொழுது தான் அந்த அரபு நாடுகளோடு பேசி தீர்க்க தரிசனத்தின்படி எருசலேமை இஸ்ரேல் தேசத்துக்கு தலைநகராக மாற்றினார். அதற்காக அநேக அரபு நாடுகளை சமாதான உடன்படிக்கை பண்ண வைத்தார் ட்ரம்ப். அது ஒரு பெரிய தீர்க்க தரிசன நிறைவேறுதல். ஒருவேளை ட்ரம்ப் திரும்ப வருவாரானால் ஒருவேளை 3வது உலகப் போர் எல்லாம் ஸ்டார்ட் ஆகலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்லுகிறேன்னா, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறுகிற கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லேலூயா.